பசமா மாட்டிக்கிட்டுமா நீங்க பேய்க்காரு பாய்க்கோ. ஐயோ நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைங்க. இந்த பொண்ணு ஏற்கனவே ஆட்டுக்குட்டி கொடுக்கும்போது மீட்டிங் ஆல்ரெடி குறைக்கிறானுங்களே. இதையா புரியலையா? இல்ல இந்த பொண்ணு எனக்கு உதவி பண்ணும்போது ஒரு நட்பு அண்டர்ஸ்டாண்டிங். பேகுலா 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 பேகு ஏதாவது சொல்லிங்க தப்பிச்சா போதும். என்ன கோலம் இது எப்படிமா? அது என் பொண்டாட்டி வாங்குறது. ஏங்க பாண்டே என்ன அடுத்த வீட்டு வாசல் பொண்டாட்டி பொண்டாட்டின்னு கத்திக்கிட்டு இருக்க? டேய் தமிழ் தெரிஞ்சவன் வாங்கிருந்தா கொலையில முடிய போதுடா. ஏய் அட பாவி என்னடா இது? ஏண்டா ஒரு அரை மணி நேரம் நான் உன் கூட இல்லாததுக்கு இந்த கோலமா? அடிச்சு பல்லுலாம் உடைச்சிருவேன். அன்னைக்கு ஆட்டுக்குட்டி பிடிச்சி கொடுத்தோம்லடா. ஆமா பொண்ணோட விடுறாது. உன் தங்கச்சி ஜானகிக்கு ஒரு சடபல் வாங்கி வச்சிருந்தேன். அதான் அந்த பொண்ணு பிடிங்க போயிடுச்சு. சரி சரி கொடுத்ததை திருப்பி கட்டோம்னா அவங்க குலசாமிக்கு ஆகாது. இல்லடா அது என் தங்கச்சி மாதிரி தான். வாப்பா இது ஒரு பஞ்சாயத்து கத்திக்கிட்டு இருக்கா பாரு. உன்னால முடிஞ்சதை செய், முடியாத செஞ்சு எனக்கு செலவுலாம் எடுத்து விட்டுறாரு. இங்க இருந்து டெட் பாடி எல்லாம் மெட்ராஸ் கட்ட முடியாது. என்னப்பா நீங்க எதுக்கு என்னென்ன வார்த்தை சொல்லணும் விவசாயம் இல்லாம போச்சு. ஏதாச்சும் வாய்க்கு வந்தா சொல்லிப்புற நம்மளுக்கு மனசு ஒடிச்சு போகுது. வாங்காம உட்காரு. ஊர்ல எல்லாம் என்னமா பயப்படும். இங்க வந்ததுல இருந்து ரொம்ப எழுத்து பேசு. நீ இங்கே இரு. விட்டுட்டு போயிடாரா? ஏய் இவனை நம்ம எங்க பாத்துருக்கோம் தெரியுதா? ஆமாடா அழுகுல முட்டை அழுகுல தக்காளியில அன்னைக்கு அறிவாங்க அவனே அவனேதான். எத்தில எழுதிருக்கு மகாபாவின்னு எழுதிருக்கு. ஏய் உனக்குதான் ஹிந்தி தெரியாது எப்படி படிச்சு நீ? ஐயே நேத்தே இதை பத்தி எல்லாம் விசாரிச்சுட்டேன்டா. 3 நாள் தான் முட்டை அடிக்கிற பழக்கமா. அதுக்கப்புறம் முட்டைக்கு கீழே மகாபாவின்னு எழுதி தெரு தெருவா பிச்சை எடுக்க விட்டுருவாங்களாம். அதுக்கப்புறம் அண்ணன் லைஃப் அவுட். ரொம்ப கொடுமையா இருக்குடா. ஏடா எதுக்கு இந்த பைத்தியக்காரன் இந்த ஊர்ல சுத்திட்டு இருக்கான்? வெளியூர் தப்பிச்சு விட வேண்டியது முடியாத. அங்கதானே சட்ட சிக்கல இருக்கு. ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட் செக் போஸ்ட் எங்கேயும் விட மாட்டாங்க. அதையும் மீறி இவன் தப்பிச்சு போனான்னு வச்சுக்க படக்குன்னு பிடிச்சு கொண்டாந்து பாதத்துல பச்சையை தடவி படுக்க போட்டுருவாங்க. அதான்டா நம்ம ஊர்ல கரடி காலனக்குனா புண்ணு வருமே அந்த மாதிரி ஆயும் உட்கார்ந்ததுல பிச்சை எடுக்க வேண்டியதான். அப்பு ஏதோ ஒரு தடவை தெரியாம தப்பு பண்றதுக்காக இந்த மாதிரியா கொடுமைப்படுத்துறது ரொம்ப அநியாயம். அந்த ஊரு பாவமா தான் இருக்கு. என்ன பண்றது? பொம்பளை ஏமாத்தி தொலைச்சுட்டானே அனுபவிச்சுதான் ஆகணும். பாண்டி எதுக்கு கொஞ்சம் சேர்த்து போடுறா? எதுக்கு? இல்ல பின்னாடி நடக்க போறத நினைச்சு பார்த்தேன். மனசு போடுறா. போப்பா போ. ஏய் இப்பதான் வர வர ரொம்ப இறக்க குணமாயிருச்சு. யார் எனக்கு? மேனேஜர் இங்க வேணும்ல. ஏய் என்ன பிளேட்ட காணோம்? சாப்பிடல? சாப்பிடலையாவா? ஏப்பா யார பார்த்து என்ன வார்த்தை கேக்குற? நான் என்ன சாப்பிடாம சாப்பிட்டு இருக்கேன். என்னடா உளர்ற? சாப்பிடாம என்ன உளர்றது? நாம இப்ப எங்க இருக்கோம்? எவ்வளவு உயரத்துல இருக்கோம்? என்ன குளிர்ல இருக்கோம்? அதுக்குதான் மேல சொட்டர் போட்டிருக்கேன். மேல சொட்டர் போட்டா போதுமா? உள்ள சொட்டர் வேணாமா? இங்க கொஞ்சம் அதிகமா உள்ள போட்டுன்னு வச்சுக்க தூக்கி உள்ள போட்டுருவாங்க. அப்புறம் ஜாமீன்ல எடுக்க முடியாது. என்ன ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு நீ இருக்க? அதை பத்தி ஒண்ணு கவலை இல்ல. கொஞ்சம் நான் போட்டு வந்துடுறேன். இது ஒரு பொண்ணு தன்னந்தனியா சோகமா படுற மாதிரி இருக்கு. ஒண்ணு இல்ல சார், இந்த ஊர் ஆம்பளைங்க வேலை தேடி வெளியூருக்கு போயிடுவாங்க. பிரிஞ்சிருக்கிற அவங்கள நினைச்சு பாடுற பாட்டு தான் சார் இது. ஒரு புடவை 5000 ரூபாய். கொழுப்புடா உனக்கு. இந்த கலர் ஜானகிக்கு மேட்ச் ஆகுமா? இதை பில்லு போடுறதுக்கு முன்னாலே யோசனை பண்ணிருக்கணும். இல்லைன்னா ஒரு பெரிய மனுஷன் கூட இருக்கான்னு நினைச்சு என்கிட்டயாவது யோசனை கேட்டிருக்கணும். ஏய் சரி விடுப்பா, நேபாள் வந்து ஞாபகமா இருக்கட்டும் விடு. இது எங்க ஒரு ஐயோ
எப்பா பொம்பளை சமாச்சாரம் பொம்பளைல தான் தெரியும் என்ன அதனால பொம்பளை ஏமா இந்த கலர் பிடிச்சிருக்கா இந்த புடவை உங்களுக்கு கலர் பிடிச்சிருக்கான்னு கேக்குறான் ஓடிடுவாங்கன்னு நினைச்சப்போ அதே மாதிரியே ஓடிட்டாங்க யாராருக்கு குடுப்பன இருக்கு அவனுக்கு தானே போய் சேரும் ஏண்டா மெட்ராஸ்ல இருந்து என்ன தோடுறாங்க வந்த அப்படியே ஜாலியா நேபாளத்தை சுத்தி பார்க்கலாம் சுத்தி பாரு சுத்தி பார்த்தா போகுது